என்னங்க அண்ணனை இன்னும் காணுமே? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு சொல்லுங்க மாமா. அதை வாயால எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? சொல்லு மாமா. பாண்டியன் பழைய பகைய மனசுல வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அப்பா பாடிய பஞ்சாயத்து மேடை மேல வச்சிருக்காங்க. போ. பாத்தீங்களா அந்த அக்கிரமத்தை? அப்பா, என் வார்த்தையை மீறி நடந்தா உன் முகத்திலையும் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அதே மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்பா. என்னங்க கையடி தொடாத. என்னங்க எங்க குடும்ப பகைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் என் கூட உறவாடி இருக்காரு. நிச்சயமா இல்ல. இல்லனா எங்க அப்பா ஏன் கொலை செய்யணும்? என்னங்க அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. உனக்காக எங்க அப்பாவை எதிர்த்து நின்னேன். உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் புருஷனையே எதிர்த்து நின்னாங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட தாலி அறுத்துட்டாரு உங்க அண்ணன். அறுத்துருவேன் பயந்துட்டியா? உங்க அண்ணன மாதிரி நானும் நடந்துகிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பாடி. மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா சொல்றேங்க, பெரிய பண்ணைய தலைவர் பாண்டியன் தாங்க கொலை பண்ணாரு. இன்ஸ்பெக்டர், இவன் இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிங்க. நான் உண்மைதாங்க சொன்னேன். உண்மைதாங்க சொன்னேன். அடிக்காதீங்க. உயிர் போதே, உயிர் போதே. அடிக்காதீங்க. உயிர் போதே. இன்ஸ்பெக்டர், அவனை இங்க எடுத்துட்டு வாங்க. இப்போ அது உண்மையை சொல்றியா? உண்மையை சொன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவாங்க. பயப்படாத, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். தைரியமா சொல்லு. ஐயா சொல்லுப்பா. பெரிய பண்ணைய கொலை பண்ணது அவங்க மச்சான் நஞ்சப்பன் தான். மாப்பிள்ள, உங்க அப்பா சமாதிக்கு பால் மட்டும் ஊத்தினா போதாது, அந்த பாண்டியனுடைய ரத்தத்தை ஊத்தணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பாண்டியன் வெளியே வரணும்னா அவங்க அம்மா சமாதிய மாப்பிள்ள, நம்ம பரம விரோதி பாண்டியன் ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. இப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். தயாராவுங்க. அப்படியா? போலீஸ்ல பாண்டியன் சிக்கிறதுக்குள்ள கதையை நான் முடிச்சிடுறேன். மாப்பிள்ள, உங்களுக்கு ஏன் இந்த வீண் சிரமம்? மாமன் நான் எதுக்கு இருக்கேன்? என்ன விடுங்க, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். மாமா, அப்பாவை கொலை பண்ண அந்த ஆளை நான் தான் பழிக்கு பழி வாங்கணும். என்ன சொல்றது கேளுப்பா. அம்மா, அப்பாவை கொன்னவனை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மணி. விடுமா? மணி, மணி, நான் சொல்றது கேளுப்பா. மணி, வேண்டாம் மணி, வேண்டாம் மணி. மீனா, என்னத்த? உங்க அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாராமா. மணி அவரை கொல்லாம விடுவாட்டேன்னு துப்பாக்கி விட போறாமா. ஐயா, நானேதான் என் தாயோட சமாதிக்கு வெடி வச்ச ஒண்ணு வெட்டி புதைக்காம விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டினவங்கள நானும் சும்மா விட மாட்டேன். எனக்கே மோதி பாக்குறேன். மீனா, நீங்க அவரை சுடுறதுக்கு விட மாட்டேன். மீனா, நகரு. அல்ல, என் பூவும் பொட்டும் அழிஞ்சு போயிடுமேங்கிறதுக்காக தடுக்கல. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற நீங்க
உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாத என் அண்ணன் கொலைக்காரங்கிற பட்டத்தை நிரந்தரமா சுமக்க கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். அது தப்புண்ணா. நீங்க சுடுங்க அண்ணே. சுடுங்க. தள்ளுடி. உனக்கு பூவும் போட்டு சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தரணும்னு கட்டின புருஷனையும் ஒத்துக்கிட்டு வந்தாலே என் தாய். அவங்களோட பொட்டு அடிச்ச உங்க அண்ணனை சும்மா விட மாட்டேன். நீங்க ஆத்திரப்படுற அர்த்தமே இல்லை. என்ன உங்க அப்பாவுக்கு சொன்னது இவர் இல்ல, என்ன உங்க தாய் மாமன். என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள் இவன் யார் தெரியுதா? எங்க பண்ணையாள். உண்மையை சொல்லு. பெரிய ஐயா உங்க மாமா கொலை பண்ணிட்டு அந்த பழி ஐயா மேல போட்டாருக்கு. அதுக்கு போய் சாட்சி சொன்னது நான் தாங்க. குடும்பத்தையே கொடுத்துருவாரு. பயமுறுத்துறாங்க. உயிருக்கு பயந்துதான் இவன் பொய் சாட்சி சொல்லியிருக்கான். நீங்க நாமக்கார நாயுடு, போஸ்ட்மேனா வேஷம் போட்ட போலீஸ் ஆபீசர். சாமர்த்தியமா உங்க அப்பாவை கொலை செஞ்ச பழிய இவர் பேர்ல போட்டாங்க. உங்களை தூண்டி விட்டு இவர் தாயார் சமாதிக்கு வெடி வைக்க செஞ்சாங்க. அவங்களுக்கு சாதகமா உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க. உன் மேல தப்பே இல்லப்பா. நாம 2 பேருமே தாய் மேல பாசம் உள்ளவங்க. அதனாலதான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம செஞ்சிட்டோம். நம்ம 2 பேருடைய குடும்பத்தையும் பிரிச்சா இந்த ஊரையே கொள்ளையடிக்கலாம் நினைச்சாருங்க பாரு. அவனுக்கு முதல்ல சாவுமணி அடிப்போம். அப்படி பாக்குறேன். ஆமா, பூவோடும் பொட்டோடு இருந்தவங்களை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனானே அவனை. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? எங்க மாமனை கொன்னவனோட ரத்தத்தோட வந்து நிப்பீங்க பார்த்தேன். வெறுங்கையோட நிக்கிறீங்களே மாப்பிள்ள. என்ன அப்படி பாக்குறீங்க? మణిగారు కోపపడకూడదు. ఆత్రం అరువుకు శత్రు. అమ్మగారు మీరు గొడుకు మూడ్ల లేదు, లోపలికి అழிచిపోంగ. వెళ్ళండి వెళ్ళండి. என்னது இப்படி மாறிட்டானே? அவருக்கு எவரை చూసినాலும் பாண்டியன் போல తెలుసు போல் இருக்கு. பிச்சிவாடு அவர் கையில எந்துக்கும் கழுத்து கொடுத்தாரு. என் தலையெழுத்து. நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தின. அவரு ரொம்ப ஹீட்ல இருக்காரு. அவருக்கு ఇత్త వేసి అట్లా చేసి కూల్ చేయండి. என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்டர்ஸ் காட்டு சரக்கு சீம. மாமா, 1000 தான் இருந்தாலும் 1,00,000 தான் இருந்தாலும் நீங்க என் தாய் மாமன். உங்க முன்னாடி குடிக்கிறது தப்பு தப்பு தப்பு. அதனால நான் அந்த பக்கமா போய் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. அட அட அட, மாமனுக்கு முன்னாடி மருமக என்ன மரியாதை. ஒரு பாடி குடிக்க எப்படி 1 மணி நேரம் ஆகும்? மரியாதை குறையுதுன்னா புல்லு. ஆமா, நீங்க 2 பேரும் தலையில நிக்கிறீங்களே. நாங்க தலையில தான் நிக்கிறோம். கிக்கி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டிய நேரா வரணும்னா ஒரே வழி. பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து 4 மிதி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. ஐயோ, உங்களை எங்க நான் தேடுறது? இது என்னடி அலங்காரம் எல்லாம்? நம்ம கல்யாணம் அன்னைக்கு அது நடக்கல, அது இன்னைக்கு வச்சுக்கலான்னு கௌரி அக்கா சொல்லிச்சு. ஐயோ ஐயோ, நம்ம ஊடையெல்லாம் மாத்திருவா போல இருக்கு. இந்த ஊரு கண்ணுக்கு நாம 2 பேரும் எளியும் புடைய மாதிரி. புரியுதா? எங்க போறீங்க? இத பாரு, உன்னை அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாருங்கிற கற்பனையில என் மாமன் எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு.
நீங்க தண்ணி அடிச்சீங்க. எனக்கு தெரியும் நீங்க தண்ணி யாரு இவ? தண்ணியை தெளிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த நடிப்ப அங்கே வந்து அப்படியே கட்டுவா. போன மனுஷன் இன்னும் காணோம். போய் பார்த்து விட்டுமா? ஓஹோ. ஐயோ. வாடி வாடி. போலாம். மாப்ள. ஐயா அப்பா. Let them shoot. ஓகே பாஸ். பாஸ், நாளை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு ஜீப்போட அந்த சமாதி கிட்ட வந்தா போதும்ல? போதும். ஆனா ஒண்ணு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டி நிறுத்துவேன். ஓகே. கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே போன் பண்ணி ஹைவேஸ்ல போற எல்லா வண்டிகளையும் செக் பண்ண சொல்லுங்க. யாரு? துப்பாக்கி கேக்குறாங்க. துப்பாக்கியா? குடுறா கண்ணா, குடு. நம்ம எழுதான் ராசா. போடா போடா. ஐயோ, காக்கா வழி வந்துருச்சு. துண்டு இருந்தா குடியா? இரும்பு துண்டு இல்ல, இரும்பு துண்டு இருந்தா அவன் கையில கொடு. சீக்கிரமா கூட என் கையில இரும்பு குடியா. ஐயோ, சாவி இருந்தா குடியா. போங்க மச்சான் போங்க. மேடம், போலீஸ் உள்ளூர் ஆளுகளும் நம்ம ஆளுகளை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுங்க. ஓகே. எங்கடி போற என் சக்காலத்தி? தப்பிச்சிட்டு போயிடான்னு பாத்தியா? ஏய், ஜாஸ்தி பேசினா ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். மாமா, என்னடி? அண்ணே வாங்க. ஆன்சர். சீக்கிரமா வாங்க, வெளியில போலாம். கரெக்ட். இனிமே நாம இங்க இருந்தா ஆபத்து. என் பங்களாவை போய் பங்கு போட்டுக்கலாம். அவசரத்துல என்ன மறந்துடாதீங்க, பங்க 3ஆ போடணும். பங்க 4ஆ போடுங்க. எதுக்குடா 4? மாப்பிள மாப்பிள்ளதான். இப்ப உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாப்பிள, உன் மாமனுக்கு நீ என்ன செஞ்சியோ அதையே நான் என் மாமனுக்கு செய்ய வேணா? நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். கைய தூக்கு. மாப்பிள கைய தூக்குடா. எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. மீனா, வா மீனா போற. அண்ணே, கௌரிக்கு என் கூட தான் வந்தாங்க. எங்க காணுமே? கௌரியா? எங்க கௌரி? கௌரி, கௌரி. கௌரி, கௌரி, என்ன கௌரி? என்ன? என்னங்க, இனிமே நான் பொழைக்க மாட்டேன். நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் அல்பாயசுல போயிடுவேன் தானே. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க. நான் தான் போறேனே. இப்பவாது எனக்கு தாலி கட்டுவீங்களா? அவங்க மனசு அந்த நீங்க தாலி கட்டிக்கிட்டா அவங்க மனசு சாந்தி அடையும். சீக்கிரமா கட்டிக்கங்க. கட்டுங்க. என்ன கை தட்டுறீங்க? அப்பாடா,
என் மாமன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு என்னமா நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. அடி பாவி, நாடகம் ஆண்ட உன்னை ஐயோ, என்ன ஏன் அடிக்க வர்றீங்க? என்ன நடிக்க வச்சதே உங்க தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தான். மாப்பிள. ஆமாங்க, நாங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு தான், அதுக்கு தான் இந்த மாதிரி. அடாடா, இந்த மாதிரி வேலையெல்லாம் மாப்பிள்ளைகளை தவிர வேற யார் செய்ய போறாங்க? ஆமா மாப்பிள்ள, ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு.